Welcome to Berea Bethel Assembly. ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லையே. என் தேவனாய் கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போகிறீர். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இருதயத்தில் நாங்கள் வைக்க போகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரங்க தாவே, என் வார்த்தைகள் ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடிக்கு ஆண்டவரே ஆழமான கிரியைகளை ஆண்டவரே let it go and do its work and come back. ஆண்டவரே, அது வெறுமையாய் திரும்புவதில்லை, அது போய் தன் வேலையை செய்துவிட்டு திரும்பி வரும்படி கர்த்தர் கிரியை நடப்பிப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு பவுட அரக்கா சதுரியந்தர பவுடார பௌதரியந்தரே ஒரு பவுடியால பௌதரியந்தர பவுடார ஹதனா ரியாலிபீனியால பௌதரா. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளை ஆண்டவரே, நம் மனிதனுடைய சத்தத்தை கேட்க வரல அப்பா, நம்முடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம். நீர் சொல்லும் ஆண்டவரே அடியார்களாக நாங்கள் செய்கிறோம். நீர் சொல்லும் அடியார்களாக நாங்கள் செய்கிறோம். எங்களுக்கு அந்த வார்த்தைகளை பங்கிட்டு தருவீராக. எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் எனக்கு கொடுத்ததான வார்த்தைகளை நான் உங்களுக்கு முன்பாக வைக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு நான் சொல்லுகிறதான வார்த்தைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை உங்களுக்கு முன்பாக நான் வைக்கும்போது அது ரெண்டு விதத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, நீங்கள் ஆவிக்குரிய ரீதியிலேயும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாம்ச ரீதியாகவும் நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ரைட்? ஏன்னா நான் ஆவிக்குரிய ரீதியாகவே நான் பேசிட்டு போனாலும் நமக்கு அது பிரயோஜனமாக இருக்கும், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விடவும் நம் மாம்ச ரீதியாகவும் நம்ம என்ன செய்து கொள்ள வேண்டும், சில காரியங்களை நம்ம ஒப்பிட்டு நம்ம என்ன செய்ய வேண்டும், பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. நம்முடைய வேத புஸ்தகத்தை எபேசியர்கள் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் தொடங்கி வாசிக்கும்படி அன்பாய் கேட்க. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்து. ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து. வசனத்தின்படி இங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஞானம் உள்ளவர்களாய் நடக்க வேண்டும். வசனம் சொல்லுகிறது, பைத்தியக்காரர்களை வெட்கப்படுத்தும்படி, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியக்காரர்களாகிய நம்மளை என்ன செய்து கொண்டார், தெரிந்து கொண்டார். தேவன் நம்மை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, தேவன் நம்மை ஞானமுள்ளவர்களாயும் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். யாரை வெட்கப்படுத்தும்படி, ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டார், பைத்தியக்காரர்களாகிய நம்ம உங்களையும் என்னையும் கர்த்தர் என்ன செய்து கொண்டார். நமக்கு ஞானம் அல்ல, we are foolish. நம் தேவனுடைய சமூகத்தில் ஞானம் உள்ளவர்கள் என்று என்னால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நான் ஞானம் மற்றவனாய் இருந்த என்னை கர்த்தர் இப்பொழுது என்ன செய்ய ஞானம் உள்ளவனாய் மாற்றினார். வேதத்தில் நீதிமொழிகள் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறபடி, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற பயத்தினாலே ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறார், ஞானம் கொடுத்திருக்கிறார். இப்ப ஞானத்தை பெற்றுக்கொண்ட நான் இப்ப வேத வசனத்தின்படி வேதம் சொல்லுகிறது, ஆனபடினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல். இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆலயத்துக்கு வருகிறோம், தேவனை ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பாடுகிறோம், எல்லாம் செய்யறோம். ஆனா நம்ம பண்றது எல்லாம் ஃபூலிஷ்னஸ். நம்ம பண்றது எல்லாம் ஞானமற்ற காரியங்களா இருக்குது. என்ன ஞானமற்ற காரியங்கள் அப்படின்றத இப்ப காலவெல்ல நம்ம பார்க்க போகிறோம். ஞானமற்றவர்களைப் போல என்ன சொன்னா, ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல எப்படி நடக்கணும், கவனமா. எதுல கவனமா இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு காலவெல்ல பேச போகிறோம். ஞானம் உள்ளவர்கள் எல்லாவற்றிலும் கவனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். எப்படி கவனம்? பேசுவதில் கவனம் உள்ளவர்களாக இருப்பார்கள். மற்றவர்களோடு கூட உறவு கொள்வதிலே ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். தேவனை ஆராதிப்பதிலே கவனம் உள்ளவர்கள் இருப்பார்கள். தங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறதான ஆசீர்வாதத்தில் அதில் என்ன சொன்னா அதை காத்துக்கொள்வதிலே ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். அல்லது அல்லாவிட்டால் தேவன் கொடுத்திருக்க நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்வதிலே ஞானம் உள்ளவர்களாக இருப்பார்கள். இனி அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். 16ஆம் வசனம் எப்படி வாசிக்கிறோம், வாசிங்க. நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி ஞானமுள்ளவர்கள் என்ன செய்வார்களாம், தங்களுடைய நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்வார்கள். நாட்களை என்ன படுத்திக் கொள்ளணும், பிரயோஜனப்படுத்திக்கணும். நாட்கள் இன்னைக்கு இருக்கிறதான நாள் நாளைக்கு என்ன செய்யாது, வராது. ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு, they always say it, yesterday is an history, tomorrow is a mystery, but today is a present. நேற்றுக்கு வரலாறு, நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு என்ன செய்யாது, தெரியாது. இப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நேரத்தை சரியா என்ன செய்து கொள்ளணும், பயன்படுத்தி கொள்ளணும்.
நாம் நேரத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் you cannot expect the same time or same day to come tomorrow. இன்றைக்கு இருக்கிறதான இந்த நேரம், இந்த காலம் நாளைக்கு உனக்கு கிடைக்கணும்னால என்ன செய்ய முடியாது, சொல்லிக் கொள்ளவே முடியாது. நேரத்தை ஒருவன் சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இது உலக பிரகாரமாகவும் எடுத்துக்கொள்ளலாம், கர்த்தருக்குள்ளாகவும் எடுத்துக்கொள்ளலாம். இன்னைக்கு நீ தேவனை ஆராதிக்கல, இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்றல, இன்னைக்கு தேவனுக்கு என்ன சொன்ன உண்மை உள்ளவனா இல்லை அப்படின்னா நாளைக்கு இன்னொரு சான்ஸ் உனக்கு என்ன செய்யப்படாது, கொடுக்கப்படவே படாது. நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம் பிரதர், பாஸ்டர் நாளைக்கு பார்த்துக்கலாம் பிரதர், ஜெபிச்சிங்களா, இல்ல பாஸ்டர் நாளைக்கு பிரேயர் பண்ணிக்கலாம், வேலைக்கு போனீங்களா நாளைக்கு பண்ணிக்கலாம், வேத வாசித்தீங்களா நாளைக்கு பண்ணிக்கலாம். நாளை என்பது நமக்கு கிடையாது. என்றைக்கு வேணாலும் ஒரு மனிதனுக்கு என்ன வேணாலும் நடக்கலாம். நான் யாரையும் குறை சொல்லல, நான் உதாரணத்துக்கு நான் சொல்றேன். நேற்றுக்கு எல்லாரும் நியூஸ் பார்த்துருப்பீங்க, ஒரு நடிகன் நல்லா என்ன சொன்னா பிரசித்தி பெற்ற ஒரு நடிகன் நேற்று காலையில் வாக்கிங் போயிட்டு வந்தாரு. வாக்கிங் போயிட்டு வந்து வீட்டில் உட்காந்து சோஃபாவில் உட்காந்து கொஞ்ச நேரத்தில் என்ன பண்ணிட்டாரு, செத்து போயிட்டாரு. So you cannot expect that tomorrow is yours. நாளைக்கு என்னுடையது என்று என்ன சொல்ல முடியாது. பாருங்க, நான் இதை சொல்லும் பொழுது 10 கன்னிகைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள், ஆண்டவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், மணவாளன் என்ன செய்வார், வருவார், அவர் வந்த உடனே அவரோடு கூட போய்விடலாம் அப்படின்னு இந்த 10 பேரும் காத்துக்கிட்டு இருந்தே வெயிட்டிங். வெயிட் பண்ணிட்டு இருக்க லேட்டாக இவங்களுக்கு என்ன வந்துருச்சு, தூக்கம் வந்துருச்சு. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவருடைய வாழ்க்கை இன்னைக்கு வெயிட் பண்ண ஆண்டவருடைய வருகை இதோ வருதுன்னு கேட்க நிறைய பேர் கேட்கும் போது சந்தோஷமா இருக்குது. ஆனா போய் வெயிட் பண்ணும்போது நமக்கே என்ன சோறு வந்துருது. நான் ஆண்டவரை தேடி என்ன பிரதர் பிரயோஜனம், இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். டுமாரோ இஸ் நாட் yours. இவன் தூங்கிட்டாங்க. தூங்கி என்ன சொன்ன, திடீர்னு தூங்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு சத்தம் வந்து, இதோ மணவாளன் வருகிறார். சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்க. பார்த்தா அவங்க இந்த 5 பேருடைய பாத்திரத்தில் என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. ஐயோ எண்ணெய் இல்லையே அப்படின்ற நேரத்தில் அவங்க பக்கத்தில் இருக்கவங்க கேட்கறாங்க, ஐயா எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க, சகோதரி எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க அப்படின் போது அவங்க சொல்றாங்க, இல்ல எங்களுக்கே எண்ணெய் பத்தாது, நாங்களே வச்சிருக்க எண்ணெய் எங்களுக்கு கொடுக்கறதுக்கு வழி இல்லை, நீங்க போய் என்ன செய்யுங்க, கடைக்காரங்கிட்ட வாங்கிக்கோங்க. Go and get it from the shop. இவர்கள் போய் கடைக்காரர்கிட்ட போய் வாங்கி வரதுக்குள்ள யார் வந்துட்டா, இவங்க என்ன பண்ணியிருக்கணும், நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க, இவங்க என்ன பண்ணியிருக்கணும், இவங்க தூங்குற நேரத்தில் என்ன வாங்கியிருக்கணும், எண்ணெய் வாங்கி வச்சிருக்கணும். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் நீ தூங்கினால் பிசாசன் விதைத்து போய் விடுவான், களைகளை விதைத்து போய் விடுவான். இன்றைக்கும் அநேகர் ஆவிக்குரிய ரீதியிலே தூங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சொன்ன, கர்த்தருடைய வருகையில அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவார்கள் நம்பிக்கை அவர்களுக்குள்ளே இல்லை. ஏன் அப்படின்னா அவர்கள் காலத்தை என்ன படுத்தல, பிரயோஜனப்படுத்தல. நம்ம பழைய ஏசாயாக்கள் புத்தகத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், காலாட்களோடே கூட உன்னால என்ன செய்ய முடியல, எரேமியால காலாட்களோடு கூட உன்னால ஓட முடியல, இனி குதிரைகளோடு ரதங்களோடு எப்படி ஓட முடியும்? You are not able to pray, you are not able to, இப்ப இருக்கிற நேரத்திலே உட்கார்ந்து இன்னைக்கு ஆலயத்தில் நிறைய பேர் வந்து உட்கார்ந்து சர்ச்சிலே ஜெபிக்க முடியல. அப்புறம் எப்படி தனிப்பட்ட விதத்தில் அவருடைய பர்சனல் லைஃப்ல அவங்க பிரேயர் பண்ணுவாங்க? கூடி ஜெபிக்கும் போது என்ன வர மாட்டேங்குது, ஜெபம் வர மாட்டேங்குது. கூடி இருக்கும்போது பாட்டு வாயை திறந்து பாட முடியல, கூடி இருக்கும்போது தேவனை துதிக்க முடியல, தனிப்பட்ட விதத்தில் எப்படி ஜெபிக்க முடியும் சொல்ல முடியும்? அப்பேற்பட்டவர்கள் என்ன செய்து தூங்கி கொண்டிருக்கால், they are wasting their time. நாட்களை பிரயோஜனப்படுத்தாம இருக்கிறவனை நம்ம அந்த எபேசியர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் அந்த 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமாம், ஞானம் உள்ளவர்களா என்ன செய்து கொள்ள வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும். அப்படிதான் வசனம் சொல்லு, எப்படி நடந்து கொள்ள வேண்டும், ஞானம் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளணும். ஞானம் உள்ளவர்களை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது. காலத்தை என்ன படுத்திக் கொள்ளுங்கள். நான் இப்ப கேட்கிறேன், காலையிலிருந்து நைட் வரைக்கும் நமக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறாரு இல்லையா? 24 hours, அதில் ஒரு 8 hours நம்ம தூங்குறதுக்கு. ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் 8 மணி நேரம் தூங்குறதே கிடையாது. அவங்களுடைய 8 மணி நேரத்தில் 4 மணி நேரம் எங்கே போயிடுது, 4 மணி நேரம் தான் தூங்குறாங்க, ரைட்? எப்படியோ. ஆனால் 6 மணிலேருந்து நைட்டு நீங்கள் தூங்குற வரைக்கும், காலைல எழுந்ததுலேருந்து நைட்டு வரைக்கும் நீங்கள் தூங்குற நேரத்தை கொஞ்சம் கால்குலேட் பண்ணி பார்த்து ரைட் பண்ணி எழுதி வச்சுட்டு எவ்வளோ நேரம் நான் ப்ரொடக்டிவாக நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ நேரம் பிரயோஜனமாக பயன்படுத்துகிறேன்னு பார்க்கணும். இன்னைக்கு நிறைய இந்த உலகம் என்ன தெரியுமா என்ன ஆக்கிட்டு இருக்குது, தேவன் என்னுடைய வாழ்க்கையை பிரயோஜனப்படுத்தக்கூடாதபடிக்கு அநேக காரியங்கள் என்னை இந்த உலகத்துக்கு நேராக என்னை இழுத்துக்கிட்டே இருக்குது. வேஸ்ட் டைம் வேஸ்ட், unnecessarily wasting your time. உங்களுடைய நேரத்தை சரியா பயன்படுத்தாம எப்படியெல்லாம் பயன்படுத்தக்கூடாதோ அப்படிதான் பயன்படுத்துறோம்.
எதுல எல்லாம் பயன்படுத்துகிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். எதுல எல்லாம் பயன்படுத்துகிறோம்? ஃபோனு, டிவி, மற்றவர்களோடு கூட பேசுறதுல, தேவையில்லாத வார்த்தைகளை பேசுறதுல, பிரயோஜனமான வார்த்தைகளை பேசின ஒருத்தருக்கு ஒரு அன்பையும் நம்ம நினைச்ச பரிசுத்தத்திற்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஜபத்துக்கும் உரிய வார்த்தைகளை பேசினா அது மேன்மையா இருக்குமே. அதை விட்டு தேவையில்லாத காரியங்களை பேசி தேவையில்லாத நேரத்தை நம்ம செலவு பண்ணிட்டு இருக்கிறோம். the world is trying to deceive you. இந்த உலகம் உன்னை வஞ்சிக்கும்படி பார்க்கிறது. ஏன் சொன்ன, இந்த உலகம் யார் கையில் இருக்குது? யார் கையில் இருக்குது? பிசாசு கையில் இருக்குது. அதனால தான் நீ டைமை பிரயோஜனப்படுத்த, காலத்தை பிரயோஜனப்படுத்தாம உன்னை எப்படியாவது ஞானம் இல்லாதவனை மாற்றணும்னு பார்க்குது. அப்படிதான் நான் சொல்ல வரேன். ஆமீன் சொல்லுங்களேன். நல்ல ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருவேளை நான் ஒரு திட்டுறமா தானே திட்டலைங்க, நான் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பிரயோஜனமாய் படுத்தி கொள்ளணுன்றதுக்காக நான் பேசுகிறேன். நேரத்தை என்ன செய்து கொள்ளுங்க? என்ன படுத்துங்க? பிரயோஜனப்படுத்துங்க. ஆனால் நான் ஒரு காரியம் சொல்கிறேன். நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம மொபைல் தேய்க்கும் போது நமக்கு டைம் என்ன செய்ய மாட்டேங்குது? தெரிய மாட்டேங்குது. டிவி பார்க்கும்போது டைம் தெரிய மாட்டேங்குது. இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, பாஸ்டர் நான் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணல, நான் மொபைல்லாம் பார்க்கல, சும்மா படுத்திருக்கிறேன். சும்மா என்ன பண்ணியிருக்கேன்? படுத்து என்ன பண்ண? ஒரு பிரயோஜனம் இல்லை. இது கர்த்தர் உன் கொடுத்த வாழ்க்கையை நீ எப்படி யூட்டிலைஸ் பண்ற? ஒன்றும் உனக்கு பிரயோஜனமா இருக்கணும், உன் குடும்பத்துக்கு பிரயோஜனமா இருக்கணும், உனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைக்கு நீ என்னவா இருக்கணும்? பிரயோஜனமா. உன் கணவனுக்கு பிரயோஜனமா, உன் மனைவிக்கு நீ என்னவா இருக்கணும்? பிரயோஜனமா இருக்கும். கர்த்தர் கொடுத்திருக்க சபைக்கு நீ பிரயோஜனமா இருக்கணும். கர்த்தர் கொடுத்திருக்க சமுதாயத்துக்கு நீ பிரயோஜனமா இருக்கணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் கர்த்தர் வச்சிருக்கிறாருங்க. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா மட்டும் என்ன வாழ்க்கை முடியாது, நான் கிறிஸ்தவனா இருக்க முடியாது. கிறிஸ்தவன் சொன்னா என்னை எல்லா இடத்துல கர்த்தர் என்னை பிரயோஜனமா வைக்கணும். ஆமீன் சொல்லுங்களேன். நான் சொல்றேன், நான் சாகிறதுக்கு முன்னாடி இந்த அட்லீஸ்ட் வேற எங்கேயும் வேண்டாம், இந்த பகுதியில் இருக்கவங்களுக்காவது நான் யாருன்னு தெரியணும். ஆமீன் சொல்லுங்களேன். அதுக்கு தானே கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறாரு. ஆண்டவர் என்னை அதை தானே பிரயோஜனப்படுத்த சொல்றாரு. உன் காலத்தை நீ என்ன படுத்திக்கொள்? பிரயோஜனப்படுத்திக்கொள். இஃப் யூ ஆர் நாட் கோயிங் டு யூட்டிலைஸ் யுவர் டைம், யூ ஆர் த லேசி பர்சன் இன் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் உன்னை போல சோம்பேறி வேறு யாருமே இல்லை. வசனம் சொல்லுது, நீதிமொழியில் வசனம் சொல்லுது, போய் சோம்பேறியை யார்கிட்ட போய் கற்றுக்கோ? எறும்பு இடத்துல போய் கற்றுக்கோ. அது என்ன பண்ணுது? கோடை காலத்தில் தன் ஆகாரத்தை என்ன செய்கிறது? சேர்த்து வைக்கிறது. மாறி காலத்தில் அதை என்ன செய்கிறது? அது பாட்டுக்கு தன்னுடைய ஆகாரத்தை சாப்பிடுது. நம்ம நிறைய நேரத்தில் ஆவிக்குரிய ரீதியிலும் சரி, சரீர பிரகாரமாகவும் நிறைய நேரத்தில் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க ரொம்ப நல்லவங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். அப்புறம் பார்க்கறது நம்முடைய டைம் அல்ல. என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். என் கூட இருக்கிறவங்க, என் கூட செய்கிறவங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு காரியம் இந்த வேலையை செய்யணும்னு நினச்சேன்னா நான் அப்போவே என்ன செய்திடணும்? செய்து முடிச்சிடணும். ஐ வில் நாட் போஸ்ட்போன் இட் ஃபார் தி அதர் டே. நான் இன்னொரு நாள் அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன பண்ண மாட்டேன், விடவே மாட்டேன். எனக்கு கொடுத்துருக்காரு. ஏன் தெரியுமா நான் சொல்கிறேன்? கர்த்தர் இதுவரைக்கும் என்னை நடத்தினது அவருடைய கிருபை மட்டும்தான். அல்லேலூயா. அந்த டைமை நான் யூட்டிலைஸ் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆண்டவர் என்னை பார்த்துங்க. நிறைய நேரத்தில் நீங்கள் நல்லா கவனிச்சுக்கங்க, உங்களை நீங்கள் புரியறதுக்காக நான் சொல்கிறேன். ஆண்டவருடைய வருகையில் ஆண்டவர் நிறைய கணக்கு கேட்பார். நீ எத்தனை பேர் ரட்சிப்புகள் நடத்தின, நீ இது எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, வேத வாசித்த எல்லாம் கேட்குறதோடு சேர்த்து ஆண்டவர் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேள்வி ஒன்று கேட்க போகிறார். என்ன கேள்வி தெரியுமா? நான் உனக்கு இவ்வளோ நேரம் கொடுத்தேன், அந்த நேரத்தை நீ எப்படி பிரயோஜனப்படுத்தின அப்படின்னு ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. எனக்கு கொடுத்துருக்க வேலையை நான் என்ன செய்யணும். சோம்பேறி வேலை செய்யவே மாட்டான். சோம்பேறி என்ன தெரியுமா பண்ணுவான்? நிறைய சாக்கு போக்கு சொல்லுவான். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறவன் சோம்பேறி என்ன தெரியுமா சொல்லுவான்? அந்த கம்பெனியே சரியில்லை, அங்க இருக்கிற மேனேஜரு சரியில்லை, அங்க இருக்கிற டீம் லீடர் சரியில்லைப்பா, அந்த கம்பெனி எனக்கு போறதுக்கே இஷ்டம் இல்லை. இது யார் சொல்லுவா? யார் சொல்லுவாப்பாங்க? யார் சொல்லுவா? சோம்பேறி. வேலை செய்கிறவன் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டான். நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. வேலை செய்கிறவனுக்கு எப்போ வேலை கொடுத்தாலும் செய்வான், அவன் வாழ்க்கையில் செழிப்பாக இருப்பான். இந்த சோம்பேறி என்ன தெரியுமா பண்ணுவான்? நீங்கள் நடக்கிறது காரியத்தை தான் சொல்கிறேன், யாரையும் நான் குற்றப்படுத்தலை. இந்த சோம்பேறி என்ன பண்ணுவான்னா, அவனும் வாழ மாட்டான்,
வாழ்றவனையும் வாழ விட மாட்டான். அவனுக்கு என்னப்பா, நீ சொல்றது கேட்டிருக்கீங்களா? சோம்பேறி சொல்ற வார்த்தை. அவனுக்கு என்ன, அவன் சம்பாதிக்கிறான், அவன் சம்பாதிக்கிறான், வேலை செய்யறான், சம்பாதிக்கிறான். நீ என்ன பண்ற? நீ மற்றவனை என்ன பண்ணிட்டு இருக்க? குறை சொல்லிட்டு இருக்கிற. சரீர பலவீனம் இல்லாத நாட்களே கிடையாது. எல்லாருக்கும் என்ன இருக்குது? சரீரம். சரீரம்னு இருந்தா என்ன இருந்தாகணும்? பலவீனம். அல்லேலூயா. சரீரம் இருந்தா என்ன இருக்கணும்? பலவீனம் இருக்கணும். பலவீனம் இல்லைன்னா அதுக்கு பேர் என்ன இல்லை? அப்பா பாஸ்டர் மனசில் நினைச்சதெல்லாம் சொல்லிட்டாருப்பா. சரீரம் பலவீனம் இருக்கும். ஆனா அதுக்காக எப்ப பார்த்தாலும் என்ன சொல்லிட்டே இருக்கக்கூடாது? வேலை செய்யாம இருக்கிறதுக்கு என்ன சாக்கு சொல்லக்கூடாது? பலவீனம்னு சொல்லக்கூடாது. காலத்தை பிரயோஜனப்படுத்தாதவன் நிறைய சாக்கு போக்குகளை சொல்லுவான். வாசிங்களேன் என் கூட எபேசியர்கள் நிருபம், நம்ம கொலோசியர் 3:17 வாசிங்க. கொலோசியர் 3:17. Colossians chapter 3 verse 17. வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து. இப்போ நான் முதல்ல சொன்ன காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கன்னு சொல்றேன். இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்றது என்னன்னா, நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக செய்யணும். அதுதான் கர்த்தருடைய பிள்ளைக்கு அழகு. ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். அதுக்காக தப்பு பண்ணிட்டு வந்து கர்த்தருடைய நாமத்தில் செய்தேன்னு சொல்லக்கூடாது. எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்திற்காக. இன்னும் ஒரு சிலர்லாம், நான் உங்களுக்கு யாரையும் நான் குற்றப்படுத்தலை, ஆனால் நீங்கள் புரியுறதுக்காக சொல்கிறேன். பிசாசு எப்படி தெரியுமா நம்மளை டிசைட் பண்ணி வச்சுருக்கிறான்? நீ ஆலயத்தில் போய் உக்காந்தா கூட உனக்கு அது டைம் வேஸ்ட்டுன்னு நினைக்கிற வச்சிருக்கான். அதனால தான் பக்தன் விதமாய் பாடும்போது ஒரு பாடலை பாடுறான். உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஓ தேவ பிரசன்னம், என்ன ஆனந்தம். ஆகாயம் கொண்டு செல்லுதே, என்னை ஆகாயம் கொண்டு செல்லுதே. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. உம்மோடு செலவிடும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாக போகாதையா, என்னை பலவானாய் மாற்றுதையா. அல்லேலூயா. தேவ சமூகத்தில் நீ செலவிடுகிற ஒவ்வொரு நேரத்திற்கும் கர்த்தர் அதுக்குரிய பிரதிபலனை கர்த்தர் நிச்சயமா தருவார். நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு 2 பேர் இருக்காங்க. மரியாள் இருக்கிறா, மார்த்தாள் இருக்கிறா. இந்த மரியாள் என்ன செய்தாலாம்? வசனம் சொல்லுகிறது, அவள் தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாள். ஆனா மார்த்தாளோ பற்பல வேலைகள்னாலே தன்னை என்ன செய்து கொண்டிருக்கிறாள்? அலக்கழித்து கொண்டிருக்கிறாள். இப்ப நான் உங்களை பார்த்து நான் கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த மரியாள் மார்த்தால இதுல யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்க? ஏன் மரியாள்? மார்த்தாள் பாருங்க, ஆண்டவர் வந்தோடனே அவளுக்கு ஆண்டவருக்கு கால் கழுவுற, தண்ணி கொடுக்குற, அவளுக்கு சாப்பாடு செய்கிறது எல்லாமே யார் தான்? மார்த்தா தான். நல்லா கவனிங்க, என்ன கவனிங்க. இவோ ஆண்டவருக்கு பணிவிடை செய்கிறது ஃபுல்லாக மார்த்தா. ஆனால் நீங்கள் ஏன் மார்த்தாளை விட மரியாள் ஏன் விளையருமையே ஆசீர்வாதம் பெற்றுக்கொண்டான்னு சொல்கிறீங்க? அவள் தேவ பாத்தில் என்ன செய்திருந்தாள்? இன்னைக்கு நிறைய பேர் வேலையை முன்னிட்டு யாருடைய பாத்தில் உட்கார்றதில்ல, தேவ பாத்தில் உட்கார்றதில்ல. காலத்தை பிரயோஜனப்படுத்தணும். இன்னும் பாருங்க, ஒரு காலம் வருகிறது, வேத வசனத்தின்படி இந்த வேத புஸ்தகத்தை நீங்கள் கிடைக்காத காலம் வரப்போகிறது. நீங்கள் தேடியும் கிடைக்காது. இந்த வார்த்தையில நீங்க நிக்கணும்னு நினைச்சா கூட நிக்க முடியாத காலம் வரப்போகிறது, சீக்கிரமாய் வரப்போகிறது. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், ஐயோ ஒரு பிரச்சனை இல்லை, நாங்கள் நல்லா இருக்கிறோம். போன வாரத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி வெனிசுலாவில் வந்த ஒரு பெரிய பூகம்பத்தில் எத்தனை பேர் மரித்து போனார்கள் தெரியுமோ? இப்படின்றதுக்குள்ள என்ன வேணாலும் நடக்கலாம்.
ஆனால் காலத்தை நான் பிரயோஜனப்படுத்தி கொண்டால் நான் சொல்ல முடியும், என் நாட்களை நான் பிரயோஜனப்படுத்தி கொண்டேன், ஆகையால் தேவ சமூகத்தில் நான் நிற்கிறேன். அதனாலதான் கொலோசியர் 3:17 அவன் சொல்லுகிறான், என்ன சொன்ன, உன் எதை செய்தாலும் தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக நீ என்ன செய்யணுமா, செய்ய வேண்டும். சங்கீதம் 90:10 வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 90:10. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம். நல்ல கவனிங்க, ஆயுஷ் சங்கீதக்காரன் சொல்றான் 90ஆம் சங்கீதத்துல அவன் சொல்லும்போது சொல்லுகிறான், அந்த வசனத்தினுடைய 90ஆம் சங்கீதத்தினுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர், தலைமுறையா எனக்கு அடைக்கலமானவர் சொல்லி ஆரம்பிக்கிற இந்த சங்கீதக்காரன் இந்த 10ஆம் வசனத்துல சொல்லுகிறான், அந்த 10ஆம் வசனத்தை வாசிங்கப்பா. எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால 80 வருஷமாய் இருந்தாலும். பாருங்க, ஒரு காலத்துல நீங்க ஆதியாகம புத்தகத்தை எல்லாம் படிச்சீங்கன்னா 900 சில்லறை வருஷங்கள்லாம் வாழ்ந்திருக்கிறாங்க. மெத்துசலாலாம் 960 வருஷங்கள். நோவனுடைய காலங்கள்லாம் பாருங்க எல்லாம் 900. அப்படியே நாட்கள் போய் குறைஞ்சு என்ன செய்திருச்சு, மோசேயினுடைய காலங்களும் 120 ஆச்சு. அப்புறம் அப்படியே குறைஞ்சு இப்போ 90ஆம் சங்கீதத்துல சங்கீதக்காரன் சொல்றான், மனுஷனுடைய ஆயுசு நாட்கள். அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்துல வாழ்றது எத்தனை வருஷம் தான்? அதுக்கு மேல நீங்க வாழ்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு போனஸ். 70 வருஷம் வாழ்க்கை, அதுக்கு மேல எத்தனை வருஷம் வாழ்றீங்களோ அத்தனை வருஷம் ஆண்டவர் உங்களை என்ன எப்படி கொடுத்திருக்காரு, போனஸா கொடுத்திருக்காரு. பலத்தின் மிகுதியால் 80, அதுக்கு மேல 100 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டாங்கன்னா அவங்க டபுள் ட்ரிபிள் போனஸ். ஆண்டவர் நிறைய போனஸ் கத்தர் கொடுத்துட்டாரு. ஆனா இந்த நாட்கள்ல என் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்றதுதான் கொஸ்டின் மார்க். இன்னொரு வசனம் சொல்லுது, என் ஆயுசு நாட்கள, அது அந்த 12ஆம் வசனத்தை வாசிருங்க, அதுக்கப்புறம் நான் அதுக்கு வரேன். நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். ஞான இருதயம் உள்ளவர்கள் ஆகும்படி என் நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு. இப்ப நான் ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்கிறேன், ஆண்டவரே என் நாட்கள் எண்ணும் அறிவை, என்ன சொன்ன, என் நாட்களை விட என் நேரத்தை எண்ணும் அறிவை எனக்கு தாரும் ஆண்டவரே. நான் பிரயோஜனப்படுத்துறேனா அப்படின்றது என்னுடைய கொஸ்டின் மார்க். இன்னொரு சங்கீதத்துல இன்னொரு வசனம் சொல்லுது, என் ஆயுசு நாட்களை கர்த்தர் 4 விரட்கடை அளவு ஆக்கினீர். இப்போ உங்க கையை எடுத்து பாருங்களேன், உங்க விரல 4 விரல இப்படி வச்சுக்கோங்க. உங்க ஆயுசு நாட்கள் எவ்வளவுதான் கொஞ்சம் பாருங்களேன். நீங்க கொஞ்சம் பாருங்க, உங்க முன்னாடி வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓ என் ஆயுசு நாட்கள் எவ்வளவுதான், இவ்வளவுதான் ஆயுசு நாட்கள். இந்த ஆயுசு நாட்களை நான் எப்படி பயன்படுத்துறேன்றது ரொம்ப முக்கியம். நாட்களை நீ வீணடிக்கிற அப்படின்னா you are wasting each and every time of your life. நாட்களை மறுபடியும் உன்னால என்ன செய்ய முடியாது, திரும்பி கொண்டு வரவே முடியாது. நேரத்தை மறுபடியும் திரும்பி என்ன செய்ய முடியாது, கொண்டு வரவே முடியாது. இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்றது பார்த்துருக்கீங்களா, இது 2 விதத்துல சொல்ல விரும்புறேன். வேலை இருந்துச்சுன்னா என்ன தெரியுமா செய்வாங்க, இந்த வேலையை நாளைக்கு என்ன செய்துக்கலாம், ஜெபிக்கிறவங்க. ஜெபிக்காதவங்க என்ன சொல்லுவாங்க, பிரதர் பாஸ்டர் இன்னைக்கு ஜெபிக்க முடியல, நான் அப்புறம் ஜெபிக்கிறேன். இந்த வாரம் ஏன் சர்ச்சுக்கு வரல, இந்த வாரம் முடியல, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போயிடுறேன். நான் ஒரு வேளை கேட்கிறேன், நீ ஆலயத்தில் இருக்கிற நேரத்தில் ஆண்டவருடைய தீர்மானம் ஆலயத்துக்குள்ள இருக்கிறவனை மட்டும் தான் நான் எடுத்துட்டு போவேன்னு சொல்லி ஆண்டவர் வந்துட்டார்னா என்ன பண்ணுவேன்? அல்லேலூயா. நாம் எதுவாக இருந்தாலும் நேரத்தை என்ன சொன்ன, வேலையாக இருந்தாலும் சரி, தேவனுடைய காரியமாக இருந்தாலும் சரி, உன் நாட்களை நீ சரியாய் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் உங்ககிட்ட கணக்கு கேட்பார். அல்லேலூயா. ஆண்டவர் என்ன கேட்பாரு, கணக்கு கேட்பார். நீ சோம்பேறியா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வயல் ஆண்டவர் கொடுத்திருக்காருன்னா வயலை நீ என்ன செய்யணும், போய் பயன்படுத்தி அதை ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றணும். ஆதாம் ஏவாளை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் வெளியே அனுப்புனாரு. அனுப்பும் போதே ஆண்டவர் சொல்றார், நீ போய் இந்த நிலத்தை என்ன படுத்தணும், பண்படுத்தணும். போய் சோம்பேறியா இருந்தா, ஏதேன் தோட்டத்தில் இருக்கிற வரைக்கும் சோம்பேறி தான், பாவம் செய்யாத வரைக்கும் சோம்பேறி தான். ஏன்னா அங்க எல்லாமே உள்ள என்ன செய்துச்சு, இருந்துச்சு. மனுஷன் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இட்ஸ் for the man to go and toilet. ஆண்டவர் அவன் போய் கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை, எல்லாம் அங்க இருந்துச்சு. ஆனா என்னைக்கு பாவம் வந்துச்சோ ஆண்டவர் அன்னைக்கு ஒரு மனுஷனுக்கு கட்டளை கொடுத்துட்டார், நீ என்ன படுத்தணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். இயேசு கிறிஸ்துவை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அவர் தேவனுடைய குமாரனா இருந்தும் அவர் என்ன செய்யலன்னு சொன்னா, அவர் பகல் முழுவதும் ஊழியம் செய்வார்.
பகல் முழுவதும் கிராமமா. அப்போ எல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி வசதியெல்லாம் கிடையாது. இன்னைக்கெல்லாம் நம்ம இங்கிருந்து அங்கே போகிறதுக்கே நமக்கு என்ன வந்துடுது, என்ன வேணும், நமக்கு வண்டி வேணும். கொஞ்சம் நடந்தாலே நமக்கு முட்டி கை காலெல்லாம் என்ன பண்ணுது, வலிக்குது. கேட்ட எனக்கு என்ன இல்லை பிரதர், எனக்கு வண்டி இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஆனால் அந்த நாட்டில் அப்படியெல்லாம் கிடையாது. பகல் முழுவதும் நடந்து போய் ஊழியம் செய்வார், வியாதியஸ்தில் சொஸ்தப்படுத்துவார், என்ன சொன்னா பிரசங்கிப்பார், எல்லாம் பண்ணுவார். ராத்திரில போய் முழுவதும் உட்கார்ந்து ஜெபிப்பார். இயேசு கிறிஸ்து தான் நமக்கு ப்ராப்பர் லீடர். ஹி இஸ் a ப்ராப்பர் டீச்சர் ஃபார் us. அவர் நமக்கு முன்மாதிரியாக வாழ்ந்தார். ஆனால் இன்னைக்கு என்ன பண்றோம் தெரியுமா, அநேக நேரத்தில் நான் யாருகிட்ட வந்து நீங்க எப்படி உங்க டைம் ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு நான் கேட்கல. ஆனால் நீங்களே தீர்மானம் பண்ணுங்க உங்க நேரத்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்க அப்படின்னு. நான் ஒன்று சொல்றேன், தன் காலத்தை சரியாய் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுகிறவன் தன் வாழ்க்கையில ஆசீர்வாதமாக இருப்பான். எத்தனை பேரும் கூட ஆமேன்னு சொல்றீங்க? அக்கா சொன்னாங்கல்ல, காலையில் சொல்லும்போது என்ன சொன்னாங்க, வாரி இறைத்தும் தரித்திரவன் ஆனோனும் இல்லை, வாரி இறைக்கிறதுக்கும் நான் கஷ்டப்படணும். வாரி இறைக்கிறதுக்கும் இன்னொருத்தனுடைய ஆசீர்வாதத்தை எடுத்து நான் போட முடியாதுல்ல. நான் இன்னொருத்தனுக்கு கொடுக்கணும்னா நான் என்ன படுத்தணும், கஷ்டப்படணும். சோம்பேறியா மட்டும் இருக்கக்கூடாது. தேவன் யாரை விரும்பல தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, சோம்பேறியா ஆண்டவர் விரும்பல. ஐயோ, நிறைய பேர் ரகசியத்தை வெளியே சொல்ற மாதிரியே இருக்குது. ஆண்டவர் யாரை விரும்பல? சோம்பேறிய கர்த்தர் விரும்பல. ஆண்டவர் என்ன சொன்னா, ஆண்டவர் தெரிந்து பாருங்க, ஆண்டவர் சீஷரை தெரிந்து கொண்டதெல்லாம் யாரை தெரியுமா கர்த்தர் தெரிந்து கொண்டார்? யாரெல்லாம் இரவும் பகலும் கஷ்டப்படுறாங்களோ அவங்கள தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். தெரியுமா உங்களுக்கு? 12 சீஷர்லையும் பாருங்க, 12 சீஷர்களும் கஷ்டப்படுறவங்க தான். யாரையும் லக்ஸரி லைஃப் வாழ்றவங்கள ஆண்டவர் தெரிந்து கொள்ளல. நீங்க ஒன்ன புரிஞ்சுக்கங்க, ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் கொடுத்திருக்க வேலையை சரியா செய்யணும். அல்லேலூயா. எஜமானுக்கு நீ ஒரு இடத்துல வேலை செய்யறனா, எஜமானுக்கு நீ எப்படி இருக்கணும்? உண்மையா இருக்கணும். ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். ஒரு மனுஷன் ஆண்டவருக்கு உண்மையா இருப்பானால் தன் எஜமானுக்கும் அவன் எப்படி இருப்பான்? உண்மையா இருப்பான். நீ உண்மையா இருந்தா ஆண்டவருடைய என்ன செய்யணும், அதிகத்தில் அதிகாரியா கர்த்தர் வைப்பாராம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஒரு பைசானா கூட ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும். அது யாருனால முடியும்? உழைக்கிறவனால மட்டும்தான் முடியும். வேலை செய்கிறவனால தான் மட்டும்தான் முடியும். சரி, இப்போ நான் உங்களோடு கூட ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்லி ஒரு 5 காரியம் மாத்திரம் சொல்லி என் வார்த்தைகளை நான் முடிக்கிறேன். நான் சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்றதுக்கு என்னென்ன காரியம் நீ செய்யணும். ஓகே, முதலாவது ரோமர்கள் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிப்போம். நீ சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்றதுக்கு சில காரியங்களை வேகமா சொல்லி போகிறேன். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல், நீங்கள் முதலாவது நீ சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னா இப்பிரபஞ்சத்திற்கு என்ன தரிக்க கூடாது? ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, இன்னொருத்தனை கம்பேர் பண்ணி பார்க்கறாங்க. அவன் எப்படி வாழ்றான் பாரு, அவன் எவ்வளவு ஜாலியா இருக்கிறான், நானும் ஜாலியா இருந்தா என்ன தப்பு? அவன் ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வரல, அவன் இஷ்டம் போல போக்குல போறான், நானும் போன என்ன தப்பு? அவன் ஆராதிக்கிறது இல்ல, நானும் ஆராதிக்காம இருந்தா என்ன தப்பு? இந்த உலகம் உன்னை என்ன செய்கிறது? தேவனை விட்டு உன்னை தூரமாய் கொண்டு போய் கொண்டே இருக்கிறது. If you know the secret, you know the devil is always trying to deceive you. இந்த ரகசியத்தை நீ புரிஞ்சு கொண்டாயின்னு சொன்னா நீ என்ன செய்ய, சோம்பேறி இருக்கவே மாட்டேன். பிசாசானவன் உன்னை வஞ்சிக்க பார்த்து கொண்டே இருக்கிறான். நிறைய நேரத்தில் பிசாசு வந்து உன் காதுல சொல்லுவான், நீ இந்த வேலைக்கெல்லாம் சரிப்பட்டு, நீ இந்த வேலைக்கு என்ன பண்ண மாட்ட, சரிப்பட்டு. நிறைய பேர் சொல்றது கேட்டுங்களேன், பாஸ்டர் என்னால அதெல்லாம் முடியாது பாஸ்டர். ஏன் இந்த வேலைக்கு போங்க? ஐயோ அந்த வேலை எனக்கு ஒத்தே வராது. இன்னும் ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த வேலைக்கு போறீங்களா? ஐயோ அந்த வேலை எனக்கு அலர்ஜி. ஐயோ அந்த வேலைக்கு, ஐயோ அந்த வேலையில் நைட் ஷிஃப்டா, ஐயோ முடியாதுப்பா. ஆனா நைட்ல வீட்டில் உட்காந்து டிவி பார்க்கறதுக்கும் ரீல்ஸ் பார்க்கறதுக்கு முடியுமா? ஹலோ. ஆனா நைட்டு வேலைக்கு மட்டும் என்ன செய்ய முடியாது, என்னால போக முடியாது. நான் நிறைய நேரத்தில் கேள்வி கேட்டிருக்கிறேன். நம்ம நேரம் சொல்கிறோம், நைட் ஷிஃப்ட் எனக்கு ஒத்து வராது நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா டாக்டர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க? நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணோம். ஐயோ நைட் ஷிஃப்டா, உங்களுக்கு இது ஒத்தே வராது, அந்த வேலையை விட்டுருங்க அப்படிம்பாரு. ஆனால் டாக்டரே போய் பாருங்க, அவரே வாரத்துக்கு என்ன சொன்னால், ஒரு வாரம் நைட்டில் ஒர்க் பண்ணுவார், ஒரு வாரம் டேயில் ஒர்க் பண்ணுவார், ஒரு வாரம் மிட்ல ஒர்க் பண்ணுவார். அவருக்கு மட்டும் ஒன்றும் ஆக மாட்டாங்க. எவ்ரிதிங் இஸ் இன் யுவர்
எங்க இருக்குது? சோம்பேறியா மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நேரத்தை சரியாய் கடைபிடிக்காதவன் அல்லது நேரத்தை இந்த உலகத்தோடு கூட என்ன தரிக்காத, ஒத்த வேஷம் தரிக்காத. சிலர்லாம் சொல்லுவாங்க, பிரதர் நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றதுக்கு பதிலாக அல்லது சாயங்காலம் ஜபத்தில் வந்து உட்காரதுக்கு பதிலாக வெள்ளிக்கிழமை உபாச ஜபத்தில் உட்காரதுக்கு பதிலாக எங்க மாமா அங்கே ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்க, ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரலாமே, நல்லா ஜாலியாக இருக்கும். யூ ஆர் வேஸ்டிங் யுவர் டைம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை என்ன செய்யணும்? தசமபாகன்றது காணிக்க மட்டும் இல்லை, தசமபாகன்றது அவர் கொடுத்த நேரத்தையும் அவர் கொடுக்கறது தான் தசமபாகம். எத்தனை பேர் கூட ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. நிறைய பேர் நான் காசு ஆண்டர் காணிக்க கொடுத்துட்டேன். ஆண்டர் காணிக்கன்றது அது மாத்திரமல்ல, எல்லா காரியத்திலையும் உன் நேரத்தை நீ டைமை சரியா பயன்படுத்திப்பார், ஆண்டவர் உன்னை பயன்படுத்துவார். சின்ன வயசுல இப்போ நாங்கள்லாம் ரசிக்கப்பட்ட நாட்கள் எல்லாம் அப்போல்லாம் இந்த மொபைல் ஃபோன்லாம் கிடையாது, இந்த கேஜெட்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இல்லை. அப்போல்லாம் தெரிஞ்சால் நமக்கு பைபிள் படிக்கிறதும் வேதம் வாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் ஊழியம் செய்கிறதும் இதுதான் தெரியும். எந்த அளவுக்கு அந்த வாலிபத்தை கத்தருக்காய் கொடுத்தமோ கத்தர் இன்னைக்கு ஊழியக்காரனை கத்தர் கொண்டு வந்து நிறுத்தி வைத்திருக்கிறார். நான் ஒன்று சொல்கிறேன், உங்கள் நேரத்தை நீங்கள் ஆண்டர் கொடுத்து பாருங்க, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கத்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தணும். டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் உன் நேரத்தை என்ன படுத்தாத, வீணடிக்காத. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்றீங்க? கொஞ்சம் நான் சொல்றது சரிதானே? சரின்னு சொன்னாங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் என் நேரத்தை என்ன படுத்தக்கூடாது? அல்லேலூயா ஆமென் சொல்லுங்களேன். நான் விசுவாசிக்கிறேன், எங்க பிள்ளைகள் யாரும் பப்புக்கெல்லாம் போறதில்லைன்னு விசுவாசிக்கிறேன். அங்க போய் நேரத்தை என்ன பண்ணல, வீணடிக்கலாம். ஆனால் வேற விதத்துல நேரத்தை என்ன செய்யக்கூடாது, வீணடிக்க கூடாது. ஆகையினால உன் நேரத்தை என்ன செய்துக்கொள், செயற்படுத்திக்கொள். ரோமர் 12:2 வாசம். எபிரேயர் 12:1-2 வாசிங்க. எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளி. இப்ப நான் கேட்கிறேன், நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு எதெல்லாம் தடையா இருக்குதோ, பாரமான யாவற்றையும் நெருங்கி நிற்கிற பாவத்தை என்ன பண்ணணுமா? தள்ளி விடணும். சோம்பேறி இது எல்லாம் தள்ளி. இப்போ யாராவது சோம்பேறித்தனமா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க தயவு செய்து தலை மேல கை வச்சு இயேசுவின் நாமத்துல எனக்குள்ள இருக்கிற எல்லா சோம்பேறித்தனமே என்னை விட்டு என்ன செய்யட்டும், போகட்டும்னு சொல்ல போறீங்க. ஆமென் சொல்லுங்களேன். உங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சோம்பேறித்தனம் போகட்டும். சோம்பேறித்தனமா என்ன செய்ய வேண்டாம், இருக்க வேண்டாம். ரைட். ரெண்டாவது பாயிண்ட், நீதிமொழிகள் 10:17. நீதிமொழிகள் 10:17. புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன். இன்னொன்னு, தேவ அந்த சோம்பேறித்தனத்தை விடணும், உன் காலத்தை பிரயோஜனப்படுத்துகிறவன் என்ன செய்வானாம்? புத்திமதிகளை காத்து கொள்ளுகிறவன் ஜீவ வழியில் இருக்கிறான். ஜீவ வழியில இருக்கிறான். கண்டனையை வெறுக்கிறவனோ போகிறான். ஆமா. சோம்பேறி கிட்ட போய் நீ என்ன புத்தி சொன்னாலும் என்ன பண்ண மாட்டான், கேட்க மாட்டான். அப்படின்னு சொல்லுங்க. ஆமீன் தானே? ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஒருத்தர் இருக்காரு, ரொம்ப நல்லவர். நானும் சொல்லி 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 என்ன பண்ணிட்டேன், அழுத்து போயிட்டேன். அவரு இந்த காதுல வாங்கி இந்த காதுல என்ன பண்ணிடுறாரு, நான் நினைக்கிறேன் இந்த பக்கம் ஈயத்தை காய்ச்சி என்ன செய்யணும், ஊற்றி விட்டுறணும். அட்லீஸ்ட் உள்ள என்ன செய்யும், தங்கும். வசனம் சொல்லுகிறது, புத்திமதிகளை காத்துக் கொள்ளுகிறவன் ஜீவ வழியில என்ன செய்கிறான், நல்ல வழியில் நடக்கிறவன் புத்தி சொல்லும்போது என்ன செய்வான், ஆமா பிரதர் நீங்க சொல்றது எனக்கு சரி. ஏன் உன் புத்தி சொல்றாங்க, நீ நல்ல வழியில் நடக்கணும். கண்டனை வெறுக்கிறவனும் மோசம் என்ன செய்கிறான். நான் இப்பவும் சொல்றேன், யாரெல்லாம் உங்களை கண்டிக்கும் போது அதை வெறுக்கிறீங்களோ நீங்க தப்பான வழியில இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் உங்களுக்கு நீங்க புரியறதுக்காக சொல்றேன். சில வேளை உங்க பிள்ளைகள் தப்பான வழியில நீங்க போறாங்கன்னு தெரிஞ்சுட்டு நீங்க அவங்களை கண்டிக்கும் போது அந்த பிள்ளைகள் உங்ககிட்ட சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்க தப்பான வழியில இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த பிள்ளைகளை நீங்க கண்டிக்கும் போது நீங்க சொல்றது சரி, நான் என்ன மாத்திக்கிறேன்னு எந்த பிள்ளை சொல்லுதோ அவன் சோம்பேறி அல்ல, அவன் ஞானவனாய் கர்த்தர் அவனை மாற்றுவார். மூணாவது பாயிண்ட், ரைட், ரொம்ப ரொம்ப முக்கியம். நீதிமொழிகள் 6:9 தொடங்கி. நீதிமொழிகள் 6:9. சோம்பேறியே, எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய்.
இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு, இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ, நித்திரை செய்யட்டும் என்பாயோ. உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். சோ எவன் ஒருவன் தூக்கத்தை விரும்புகிறானோ அவனுக்கு தரித்திரம் வெயிட் பண்ணிட்டே இருக்குது. கம் அவுட் ஆஃப் யுவர் சாத்ஃபுல். உன்னுடைய தரித்திரத்தை விட்டு நீ வெளியே வரணும். ஏன் உனக்கு தரித்திரம் இருக்குது? நிறைய பேர் நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் பேரை குறிப்பிட விரும்பல. ஒரு சகோதரனை ஆண்டவர் நல்ல ஆசீர்வாதமாக வச்சார். ஆண்டவர் நல்ல நினைச்சதாருன்னா அவருக்கு நல்ல ஆரோக்கியம் கொடுத்தாரு, நல்ல தொழிலையும் கத்தர் கொடுத்தாரு. ஆனால் தொழிலெலாம் கொடுத்து ஆண்டவர் நல்லா நடத்திட்டு இருந்தார். அவர் நல்ல தினமும் வேலைக்கு போனார்னாலே வாரமான நல்லா சம்பாதிக்கலாம். ஆனால் நாளடைவில் அவருக்குள்ள அசதி வந்து அவருக்கு சோம்பேறித்தனம் வந்துட்டு வீட்டில் உட்காந்து என்ன பண்ணுவார்னா 9-10 மணி வரைக்கும் தூங்க வேண்டியது. 10 மணிக்கு மேலே எந்திரிச்சு வேலைக்கு போனார்னா வேலைக்காரன் வேலை தருவானா? தரமாட்டான். அப்படி கடைசியில் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா, யாராவது எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, எனக்கு இவங்க உதவி செய்ய மாட்டாங்களா அப்படின்ற எண்ணம் அவருக்குள்ள வந்துருச்சு. காரணம் என்ன? எதனால வந்துச்சு? அது சோம்பேறித்தனத்தினால வந்துச்சு. சோம்பேறியா ஒருவன் இருப்பானே ஆனால் அவனுக்குள் தரித்திரம் படுத்திருக்கும். ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். அவர் ஆட்டோ வச்சிருந்தார். அவரையும் நான் பேர் சொல்ல விரும்பல. அவரும் ஆட்டோ வச்சிருந்தார். அவர் காலையில் வண்டி எடுத்தார்னு வச்சுக்கோங்களேன், அவருடைய டார்கெட்டை ஒரு நாளைக்கு 500 ரூபாய். அவருடைய டார்கெட்டை ஒரு நாளைக்கு 500 ரூபாய். இந்த 500 ரூபாய் ஒருவேளை காலையில் புறப்பட்டு போய் ஒரு மணி நேரத்தில் இந்த 500 ரூபாய் கிடைச்சிருச்சுன்னா கூட வண்டி ஆட்டோமேட்டிக்காக எங்கே திரும்பிடும்? வீட்டுக்கு வந்துடும். ஒருவேளை 500 ரூபாய் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, லாங்க போயிட்டாரு, ஏமாந்து இந்த வண்டி இந்த ரெட்டேரி இந்த குளத்தூர் பக்கம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், ஆட்டோமேட்டிக்காக வண்டி எங்கே வந்துடும்? வீட்டுக்கு வந்துடும். அதுக்கு மேலே நீங்க கம்பெடுத்து தள்ளினா கூட போக மாட்டார். இன்னொரு இருக்கிறார், ரொம்ப நல்லவர். ஆண்டவர் அவருக்கு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறாரு. ஆனா என்னடா பாஸ்டர் யாரையும் பேர் சொல்லாம சொல்றாரு? பேர் சொல்லாம சொல்லும் போதே அவங்களுக்கு புரிஞ்சிடும். இன்னொரு இருக்கார், ஆண்டவர் அவருக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை இன்னொருத்தருக்கு தாரவா இருக்கிறார். வாரி இறைக்கிற வள்ளல். ஆண்டவர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை நீ காத்துக்கொள், நீ வேலை செய், உனக்கு கொடுத்திருக்க நன்மை நீ பெற்றுக்கொள். அதை விட்டு எனக்கு ஆசீர்வாதம் இல்லை எங்க வரும்? ஏன் உனக்கு ஆண்டவர் ஆசீர்வாதம் கொடுத்தா நீ அதை பயன்படுத்தல. You did not utilize it properly. And you're going and saying that God has not blessed me. ஆண்டவர் நீ கர்த்தர் உனக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை, கர்த்தர் உனக்கு கொடுத்த நேரத்தை, கர்த்தர் உனக்கு கொடுத்த சம்பத்தை நீ சரியா பயன்படுத்தல. ஆனா ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்கலையே, எப்படி ஆசீர்வதிப்பார்? அல்லேலூயா. நான் சொல்றது எத்தனை பேர் சரின்னு சொல்றீங்க? அல்லேலூயா. நேலத்தை பாருங்க. இன்னைக்கு நான் நல்ல ஆரோக்கியமா இருக்கேன், இருக்கும்போது இன்னைக்கு வேலை செய்யுங்க, இன்னைக்கு வேதம் வாசிங்க. இன்னைக்கு பாருங்க, காலையில நம்ம சர்ச்சில் இன்னைக்கு ஒரு சில சகோதரிகள் காலையில் 5 மணிக்கு 5:30 சிஸ்டர், அந்த 5:30 மணி ப்ரேயர், 5:30 மணி ஜபத்தில் காலைல 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அப்போ நீ என்ன செய்யணும்னா, நீ ராத்திரி நேரத்தில் என்ன பண்ணணும்? தூங்கணும். தேவ சமூகத்தில் காத்து பாரு. ஆண்டவர் இப்போ நான் பாடுனது போல அவரிடத்தில் செலவிடுகிற ஒவ்வொரு நேரத்தையும் கர்த்தர் வீணா என்ன செய்யல, அனுப்புறதே இல்லை. அதே மாதிரி நீ சோம்பேறித்தனம் இல்லாம உன் நேரத்தை நீ பயன்படுத்தினா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். நான் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, உன் ஆசீர்வாதம் யார் கையில இருக்குது? என்னுடைய ஆசீர்வாதம் யார் கையில இருக்குது? என் கையில தான் இருக்குது. வேலை செய்யக்கூடிய பலனை எனக்கு கர்த்தர் கொடுத்திருக்காரு. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவரே வானத்தின் பலகனை திறந்து என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஆண்டவர் வானத்தை திறப்பான்னு காத்துக்கிட்டு இருந்து ஆண்டவர் திறக்க மாட்டாரு. நிறைய பேருக்கு ஒரு ஆசை, விடிஞ்சோன்னா அவங்க என்னவா மாறிடணும், விடிஞ்சோன்னா பணக்காரன் ஆயிரணும். எப்படி முடியும்? விடிஞ்செல்லாம் பணக்காரன் ஆக முடியாது. ஆண்டவர் உன்னை வேலை செய்து சம்பாதிக்கிறதுக்கு ஆண்டவர் உனக்கு பலம் கொடுத்துருக்கிறாரு. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேருக்கு அந்த பலன் இல்லாம இருக்கிறாங்க? எத்தனை பேர் படுத்திருக்கிறாங்க? எத்தனை பேர் முடவரா இருக்கிறாங்க? அவங்க நடுவில் கர்த்தர் உன்னை சுகமா ஆரோக்கியமா வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்தை நீ பயன்படுத்தலைன்னா உன்னை போல முட்டாள் யார் இருக்க முடியும்? கர்த்தர் கொடுத்திருக்கிற பலத்தை வசனம் சொல்லி உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு கூட utilize your time. If you're not going to utilize it
and you have to answer the God when he comes to this world. ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வரும்போது ஆண்டவரிடத்துல கேட்கிற இந்த நேரத்துக்குரிய என்ன சொன்ன கணக்கு நீ ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க, எவ்வளவு நேரம் நான் டைம் வேஸ்ட் பண்றேன். அல்லேலூயா. எனக்கு இப்ப பலன் இருக்கும் போதே நான் வேலை செய்யல, எனக்கு இருக்கிற நேரத்தை நான் வீணடிக்கிறேன் அப்படின்னா என்ன போல. இன்னொரு காரியம், நான் ஒன்று பெற்றோர்களாகிய உங்களுக்கு நான் ஒரு காரியம் சொல்ல தப்பா எடுத்துக்க வேண்டாம். தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்து உங்க பிள்ளைகளை நீங்களே சோம்பேறி ஆக்காதீங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? சரின்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் உங்க பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்து நீங்க என்ன ஆக்காதீங்க, ஐயோ நான் பட்ட கஷ்டம், நான் படுற பாடு, நான் பட்ட மாதிரி என் பிள்ளைகள் என்ன பட வேண்டாம், கஷ்டப்பட வேண்டாம். நானும் அதான் விரும்புகிறேன். இல்லை, ஆனால் அதுக்காக உன் பிள்ளையை சோம்பேறி ஆக்கணும்னா ஆண்டவர் உன்ட்ட தான் கணக்கு கேட்பாரு. அதனால தான் வசனம் சொல்லுது, அந்த 11 எப்படி வச்சு, இன்னும் கொஞ்சம் வரங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கைமடக்கி கிடக்கட்டும், உன் தரித்திரம் வழிபோக்கனை போலவும் உன் வறுமை ஆயுதம் அணிந்தவனை போலவும் வரும். சரி, அதே இதுல 12:24 வாசிங்கம்மா. நீதிமொழி 12:24. ஜாக்கிரதை உள்ளவர்களுடைய கை ஆளுகை செய்யும், சோம்பேறியோ பகுதி கட்டுவான். ஆமா, சோம்பேறி எல்லா வேலையும் பாதியில தான் நிறுத்துவாரு. இன்னொருத்தர் இருக்கார், நான் யாருன்னு சொல்ல இல்லை, நம்ம சொல்லுவோம், என்னைய வச்சுக்குவோம். எனக்கு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு வேலை கொடுக்குறாரு. என் வேலையை நான் செய்யாம, அன்பு அந்த வேலையை கொஞ்சம் பாரு. அன்பு என்ன பண்றாரு, மேலே நான் அந்த வேலையை கொஞ்சம் பாரு. மேலே என்ன பண்றாரு, அப்பு நீ அந்த வேலையை கொஞ்சம் பாரு. ஆனா மொத்தத்தில் அந்த வேலை என்ன பண்ணாது, நடக்காது. ஆனா அந்த வேலையை ஆண்டவர் யார்கிட்ட கொடுத்தாரு? சோம்பேறி பாதி கட்டுறான். நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இப்போ நீங்க உங்க வீட்டில் ஒரு வேலைக்கு ஒரு ஆளை கூப்பிடுறீங்க, ஒரு மேஷனை கூப்பிடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மேஷன் 10 மணிக்கு தான் வர்றாரு. வரதே 10 மணிக்கு ஒரு பொருளை எடுத்து வச்சு நீட்டி நெளிச்சு எல்லாத்தையும் இது பண்ணி ரெடி பண்ணி வேலை ஆரம்பிக்கும் போது மணி 11-11:30 ஆயிடுது. ஆரம்பிச்சோன்னா என்ன கேட்குறாரு, டீ கேட்குறாரு. டீ குடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு, அப்படி இப்படி கொஞ்சம் எல்லாம் கல்லெல்லாம் எடுத்து கட்டுறதுக்குள்ளே எவ்வளோ நேரம் ஆயிடுது, 1 மணி ஆயிடுது. 1 மணி நேரமா நான் போய் சாப்பிட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போய் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டு 2:30 மணிக்கு தான் என்ன பண்ணுறாரு, வர்றாரு. 2:30 மணிக்கு வந்தவர் மறுபடியும் எடுத்து கரண்டி அடித்து இப்படி தேய்க்கிறதுக்குள்ளே 3:30 மணி ஆயிடுது. டீ கேட்குறாரு. அப்புறம் அவருக்கு டீ குடிச்சு முடிக்கும்போது 4 மணி ஆயிடுது. மறுபடியும் எடுத்து தேய்க்கிறதுக்குள்ள என்ன ஆயிடுது, 5 மணி ஆயிடுது. நான் கிளம்புறேங்கிறாரு. நீங்க அவரை நாளைக்கு வேலைக்கு கூப்பிடுவீங்க? கூப்பிடுவீங்களா, கூப்பிட மாட்டீங்களா? நிச்சயம். ஏன் கூப்பிட மாட்டோம்? அவரு வேலைக்கு சரிப்பட்டு நம்ம வேலைக்கே நம்ம அப்படி பண்ணும்போது ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்கிற நீயும் நானும் ஆண்டவர் சமூகத்தில் அப்படி இல்லாம இப்படி சோம்பேறித்தனமா இருந்தா ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவாரா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இன்னொரு 14:23 வாசிங்க. சங்கீதம் 14:23. நீ கஷ்டப்பட்டா உனக்கு என்ன இருக்கும்? 14:23 சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. உதடுகளின் பேச்சோ. பாருங்க, நீ கஷ்டப்படுறது எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, பிரயோஜனம் இருக்கு. வேலைக்காரன் கூலிக்கு என்னவா இருக்கிறான், பாத்திரவானா இருக்கிறான். நீ என்ன வேலை செய்யறியோ கர்த்தர் அந்த வேலைக்குரிய பிரதிபலனை கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனா என்னவா மட்டும் இருக்கக்கூடாது, சோம்பேறியா. இன்னைக்கு எப்போ நிறைய பேர், இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்காங்க, ரொம்ப நல்லவங்க இருக்காங்க. பாஸ்டர் நான் என்ன சொன்னா, எனக்கு டைம் கிடைக்குமாலும் கொஞ்சமாவது நான் என்ன பண்ணிக்கிறேன், 24/7 அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, தூங்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் கேட்டது நிறைய சாக்கு போக்கு சொல்கிறாங்க. சரி, நான் அதுக்குள்ளே போகலை. அடுத்த 4வது பாயிண்ட்டை சொல்லி முடிக்க போகிறேன். 4, 5 இன்னும் 2 பாயிண்ட்டை மட்டும். பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எக்லியாசிஸ் சாப்டர் 11:4. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ரொம்ப சிம்பிள். சோம்பேறி நிறைய சாக்கு போக்குல என்ன பண்ணுவான், சொல்லிட்டு இது இப்போ செய்கிற வேலை இல்லை, இது அப்புறம் பார்த்துக்கலாம், பாஸ்டர் நாளைக்கு பார்த்துக்கலாம். காற்றை கவனிக்கிறவன் என்ன செய்ய மாட்டானா, காற்றை கவனிக்க விதைக்க மாட்டான்.
அப்படின்னு என்ன அர்த்தம்? காற்று வல்லாத நேரத்தில் தான் என்ன பண்ணணும்? விதைக்கணும். இல்லைன்னா காற்று என்ன செய்யணும்? விதைகளை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு நினைப்பான். இதே போல தான் இன்னைக்கு நிறைய பேர் இருக்காங்க. காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். நேரத்தை என்ன செய்யக்கூடாது? நினைச்சோன்னா ஏதாவது சொல்லி நேரத்தை போக்காதீங்க. கர்த்தர் கொடுத்துக்க நேரத்தை என்ன செய்யுங்கள்? பயன்படுத்துங்கள். we must work hard, right? ஐந்தாவதாக we must work hard. நாம் கடினப்பட்டு வேலை செய்யணும். பிரசங்கின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நல்லா இந்த வசனத்தை நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. செய்யும்படி உனக்கு நேரிடுது எதுவோ அதை உன் பலத்தோட செய். நீ போகிற பாதாளத்திலே செய்கையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லையே. நான் இந்த வார்த்தைக்குள்ள போகல, அந்த முதல் வார்த்தையை மாத்திரம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு கூட செய். உனக்கு இருக்கிற பலத்துல செய். எனக்கு என்னுடைய பழக்கம், என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியும். நான் என்னுடைய பழக்கம் என்னன்னா, சில வேலையெல்லாம் எனக்கு தெரியுதோ தெரியலையோ ஆனால் செய்வேன். எலக்ட்ரீஷியன் வேலையெல்லாம் படிக்கல, ஆனால் என்ன செய்வேன். பிளம்பிங் வேலை தெரியாது, ஆனால் என்ன செய்வோம்? பிளம்பிங்கு செய்வோம். கார்பெண்டரிங் வேலை அதையும் என்ன செய்வோம். என்ன வேலை தான் நம்ம செய்யல, எல்லாத்தையும் என்ன செய்வோம். கர்த்தர் கொடுத்திருக்கிற ஞானத்தை வச்சு உனக்கு இருக்கிற பலத்தோடு கூட நீ என்ன செய். ஆனால் என்னவோ மட்டும் இராத. ஒரு 2 பேரை மாத்திரம் சொல்லி என் வார்த்தைகளை முடிக்கிறேன். எங்கள் மாமா ஒருத்தர் தான். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் ஒரு நல்ல எக்ஸலன்ட் கார்பெண்டர். நல்ல கவனிங்க, அவன் நல்ல ஒரு கார்பெண்டர். அவன் கோத்தையில் அவன் இப்போ மரித்து போயிட்டான். ஆனால் அவனும் நானும் வாடா போனோம் தான் பேசிக்குவேன். அதனால தான் எங்கள் மாமா இருந்தான் அப்படின்னு சொல்கிறேன். சரியா? அவன் என்ன செய்வான்னு சொன்னால், நல்ல ஒரு கார்பெண்டர், நல்லா வேலை செய்வான். அவன் எங்கள் அப்பாட்ட தான் அந்த தொழிலை கற்றுக்கிட்டான். அவன் நல்ல வேலை செய்யக்கூடியவன். ஆனால் என்ன பண்ணுவான் அப்படின்னா, வேலை காலைல போவான், காலையில் அவனுக்கு வேலை கிடச்சுன்னா வேலை செய்வான். ஒரு வேளை அவனுக்கு அன்னைக்கு கார்பெண்டர் வேலை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊரில் இந்த கெத்தல் வெட்டுறதுன்னு சொல்லுவாங்க. கெத்தல்னா இந்த டீ செடிக்குள்ள இந்த காட்டு செடியெல்லாம் இருக்கும். அந்த காட்டு செடியெல்லாம் என்ன செய்யணும்? களை எடுக்கிற வேலை. களை எடுக்கிற வேலை கிடச்சா கூட போயிடுவான். களை எடுக்கிற வேலை கிடச்சா கூட என்ன செய்வான்? போயிடுவான். ஒன்றுமே இல்லாத அவன், ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுற அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? இந்த கார்பெண்டர்ஸ், இந்த மேஷன்லாம் பாருங்க, அவங்க வேலை கிடைச்சா மட்டும்தான் அவங்க என்ன செய்வாங்க. பார்த்துருக்கீங்களா? கேட்டால் இன்னைக்கு வேலை இல்லை. ஒருத்தர் இருக்காரு, அவர் என்ன பண்ணுவாருன்னா, சவாரி போலியா? சவாரியே இல்லை. கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நீ பிரயோஜனப்படுத்தலைன்னா ஆண்டவர் உனக்கு என்ன செய்வார்? உன்கிட்ட கணக்கு கேட்பார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புறீங்க? நீ செய்யும் வேலையை நீ எப்படி செய்யணுமா? அதை எப்படி செய்? பலத்தோடு கூட செய்யி. வாசிங்களேன் இந்த வசனத்தை மாத்திரம் வாசித்து என் வார்த்தைகளை முடிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து வாசிப்பா. எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கு என்று செய்யாமல், இததான் சொல்ல வரேன், எதை செஞ்சாலும் மனுஷனுக்கு என்று செய்யாமல் யாருக்கு என்று செய்வீர்களாக? கர்த்தருக்கென்றே. ஆலயத்துக்கு வர்றீங்கன்னா கூட மனுஷனுக்காக வராதிங்க, பாஸ்டுக்காக வராதிங்க. நீங்க போலன்னா பாஸ்ட் கேட்பாரு. இன்னும் ஒரு சிலர்லாம் ரொம்ப ரொம்ப நல்லவங்க. நீங்க அப்படி இல்லை. உங்களை சொல்றேன், பாஸ்டர் ராஜ பாஸ்டர் சொன்ன மாதிரி அம்பத்தூர்ல இருக்கவங்கள சொல்றேன். என்ன அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு இவங்க வரமாட்டாங்க, ஆனா சொல்லுவாங்க, பாஸ்டர் எங்களை ஃபோன் பண்ணி விசாரிக்கல. இவங்களுக்கு உடம்பு சரியில்லை போனதே தெரியாது, ஆனா யாரும் எங்களை என்ன பண்ணல? விசாரிக்கல. அப்ப நீ சர்ச்சுக்கு வர்றது யாருக்காக வர்ற? சொல்லுங்களேன். சர்ச்சுக்கு வர்றது யாருக்காக வர்ற? மனுஷனுக்காக வர்ற. நீ செய்யறது மனுஷனுக்காக செய்யாத, யாருக்கு என்று செய். நான் ஆலயத்துக்கு வர்றது யாருக்காக வரேன்? ஆண்டவர் தேடுறது யாருக்காக? எனக்காக, ஆண்டவருக்காக தேடுறேன். நீ இந்த எண்ணத்தை நீ கொண்டு நீ உன் மனதில் வைத்துக்கொள். கர்த்தர் உன்னை என்ன செய்வார்? அந்த வசனத்தை வாசிங்களை, நீ எதை செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள்.
அநியாயம் செய்கிறவன் அநியாயம் செய்த அநியாயத்துக்கேற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ படுகிற பிரயாசத்துக்கு நீ பலன் அடைஞ்சே ஆவ. 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சா 500 ரூபாய் கிடைக்கும். 1000 ரூபாய்க்கு வேலை செஞ்சா, ஆனா இன்னைக்கு நிறைய பேர் அப்படி இல்லை. 500 ரூபாய்க்கு வேலை செஞ்சா எவ்வளவு வேணுமா? இது என்ன நியாயம்? அப்ப நீ பிரயாசப்படு, உன் சோம்பேறித்தனத்தை போக்கிக்கொள், கர்த்தர் கொடுத்திருக்க நேரத்தை என்ன செய்து கொள். மறுபடியும் அந்த வசனத்தை மாத்திரம் ஆரம்பத்தில் முதல்ல வாசிச்ச அந்த எபேசியர்கள் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15-16 மட்ட வசனத்தை ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானம் உள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த வசனத்தை எழுதிக்குவோமா? இருதயத்தில் எழுதி வச்சுக்குவோம். நாட்களை என்ன செய்து கொள்வோம்? பிரயோஜனப்படுத்திக் கொள்வோம். கண்களை மூடுவோம். நம் காலத்தை என்ன செய்து கொள்வோம்? பிரயோஜனப்படுத்துவோமா? கர்த்தர் கொடுத்திருக்க நேரத்தை நாம் பிரயோஜனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நாம் ஒரு நாள் வீணடிக்க மாட்டேன். நம்ம எழுந்து நிற்போம். முடியுமானால் நம்ம எழுந்து நிற்க போகிறோம். ஆண்டவர்கிட்ட சொல்ல போகிறோம், ஆண்டவரே என் நேரத்தை நான் என்ன படுத்த மாட்டேன். ஆண்டவரே நீங்கள் ஆண்டவரே நான் வீணடிக்க விரும்பல. ஆண்டவரே என் நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஜீசஸ் பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரே என் நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஜீசஸ் ஆண்டவரே என் நேரத்தை நான் பிரயோஜனப்படுத்துகிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம், என் நேரத்தை நான் வீணடிக்கலப்பா. நான் இதுவரைக்கும் வீணடிச்சிருப்பேன். நானா ஆண்டவரே அதை என்ன மன்னிங்க ஆண்டவரே. லெட் மீ யூஸ் மை டைம். கர்த்தர் நான் கொடுத்திருக்க நேரத்தை நான் சரியாய் பயன்படுத்த எனக்கு கிருபை தாங்க. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க பார்க்கலாம். வீட்டில் இருக்கிறவங்க யாராவது நேரத்தை வீணடிக்கிறாங்களா? and if you're wasting your time unnecessarily, எங்கேயாவது போய் வீட்டில் உட்காந்து உன் நேரத்தை நீ போக்கிட்டு இருக்கேன்னா ஆண்டவர் உன்ட்ட கணக்கு கேட்பாரு. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? ஜீசஸ் ஹல்லேலூயா. அப்படியே நம்முடைய சபை நடுவில் இருக்கிற ரூபன் பிரதர் அவர்கள் அப்படியே ஜெபத்தில் நம்மை நடத்தி ஜெபித்து முடிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். சோத்ராண்டவரே அப்பா, சோத்ராண்டவரே நேற்று இன்று மாறாத கர்த்தரே அப்பா, ஒரு நல்ல செய்தியை கேட்க எங்களுக்கு கிருபை பாராட்டினீர் ஆண்டவரே அப்பா. ஆண்டவரே ஏதோ இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த வார்த்தை ஆண்டவரே அப்பா பொறுமையாக எங்களுக்குள்ளே இறங்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே விதைத்த விதை ஆண்டவரப்பா கல் மேல் விழுந்தது விதை போல இல்லாதபடி, ஆண்டவரே முற்களுக்கு நடுவில் விழுந்த விதை போல இல்லாதபடி ஆண்டவரப்பா, ஆண்டவரே நல்ல இடத்துல விழுந்த ஒரு விதையாய் ஆண்டவரப்பா. ஆண்டவரே இந்த விதைகள் ஆண்டவரப்பா இன்னும் பெருகி ஆண்டவரே 10, 20 ஆண்டவரே லட்சமாய் கோடிகளாய் ஆண்டவரப்பா இன்னும் கிரியேசே கர்த்தர் கிருபை செய்ய ஆண்டவரப்பா. என் தேவன் ஆண்டவரப்பா ஒரு இந்த வார்த்தைகள் ஆண்டவரை எங்களை இருதைக்குள்ள கிரியேசே கர்த்தர் கிருபை செய்யும். கேட்ட ஆண்டவரே இந்த 5 குறிப்புகள் ஆண்டவரப்பா, ஆண்டவரே அப்பா சோம்பேறியா இல்லாதபடி ஆண்டவரப்பா, ஆண்டவரே சோம்பேறியா இல்லாதபடி கொடுக்கப்பட்ட தாளந்துகளை ஆண்டவரை புதைத்து வைக்க இல்லாதபடி 5 தாளந்து பெற்றவன் ஆண்டவரை இன்னும் 5 தாளந்துகளை சம்பாதித்தான் ஆண்டவரை. 4 தாளந்து பெற்றவன் இன்னும் 4 தாளந்தை பெற்றான் ஆண்டவரப்பா. 3 அப்படி 2 ஆண்டவரப்பா நான் 1 தாளந்து பெற்ற மகனோ ஆண்டவரப்பா அதை புதைத்து வைத்தான் ஆண்டவரை. அது போல இல்லாதபடி ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. உங்களுக்கு காரியத்துக்காக எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரப்பா. தாளந்துகளை அப்பா எடுத்து பயன்படுத்த கிருபை செய்யும். உலக விதமாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு விதமாக இருந்தாலும் சரி ஆண்டவரே கொடுத்த தாளந்துகளை எடுத்து பயன்படுத்த கிருபை செய்யும் ஆண்டவரே. நீரே கிருபை செய்யும் ஆண்டவரப்பா. மலமுடிந்த காரியங்கள் ஒன்று இல்லை என்பதை ஆண்டவரே அறியத்தக்கதா எங்களோடு இடைப்பட ஆண்டவரப்பா. ஆண்டவரே நீர் இடைப்படுங்க ஆண்டவரே. கர்த்தர் இடைப்படுங்க. ராஜாதி ராஜனே நீர் இடைப்படுங்க ஆண்டவரப்பா. கர்த்தாதி கர்த்தரே நீர் இடைப்படுங்க ஆண்டவரப்பா. ராஜாதி ராஜனே தேவாதி தேவனே பரிசுத்த கர்த்தரே உம்மை துதிக்கிறேன். தாவீதின் குமாரனே ஆண்டவரே எனக்கு இறங்கு என்று கேட்டபோது கர்த்தர் இறங்குனீர் ஆண்டவரப்பா. ஆண்டவரே இந்த பூமியில இருக்கும்போது ஆண்டவரே வேதத்தில் படிக்கிறோம் ஆண்டவரே நீர் இந்த பூமியில இருக்கும்போது ஆண்டவரே நன்மை செய்து சுத்தீர் சிறீராக இருந்தீர் ஆண்டவரப்பா. ஆண்டவரே பார்க்கிறவர்கள் எல்லாருக்கும் நன்மை செய்தீர் ஆண்டவரப்பா. ஆண்டவரே உம்மால முடிந்த நல்ல வார்த்தைகளை சொன்னீர் ஆண்டவரே. அதே போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரப்பா. பார்க்கிற எல்லாருக்கும் ஆண்டவரே நன்மை செய்யத்தக்கதாய் ஆண்டவரே கிரியை செய்கிற ஒரு மகனாய் ஆண்டவரே பவுல் சொன்னது போல ஆண்டவரப்பா உங்களை யாரும் என்கிட்ட குறைய சொல்ல முடியாது. ஏனென்றால் யாருக்கிட்டையும் நான் காசு வாங்கல. எனக்கு தேவையான காரியத்தை நானே செய்தேன் என்று சொல்லிடுறான் ஆண்டவரே. அது போல் ஆண்டவரப்பா ஆண்டவரே எடுத்து காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள கிருபை செய்யும். இதோ ஆண்டவரே மனுஷனுடைய வாழ்க்கை ஆண்டவரப்பா காலையில பூத்து மாலையில மறைந்து போகிற ஒரு பூவை போல இருக்கிறது ஆண்டவரப்பா. அது போல நாங்கள் இருக்கிறோம். நிர்பந்தமா
நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரப்பா, நான் நிர்பந்தமான மனுஷன் ஆண்டவரப்பா. ஆண்டவரே, பவுல் சொன்னது போல பவுலே சொல்லுகிறார் ஆண்டவரப்பா, நான் நிர்பந்தமான மனுஷன் என்று. அது போல ஆண்டவரப்பா எடுத்து பயன்படுத்துங்க. இந்த வார்த்தைகள் எங்களோடு கிரியை செய்யட்டும். என் ராஜாவுடைய வார்த்தை ஆண்டவரப்பா, ஆண்டவரே சேனையில் கர்த்தராகிய தேவன் ஆண்டவரப்பா, ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கொடுத்ததுக்காக கொடான கொடி சோத்திரம். ஆண்டவரே, தாவீதை போல் ஆண்டவரப்பா, ஒரு சாலமனை போல, ஒரு மோசேயை போல ஆண்டவரப்பா, ஒரு பேதுருவை போல ஆண்டவரே எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரப்பா. சோம்பேறியா இல்லாதபடி வேதத்துல முழுவதிலும் பார்க்கிறோம் ஆண்டவரப்பா, எல்லா இடத்துலயும் ஆண்டவரப்பா, யாக்கோபு யோவான் எல்லா இடத்துலயும் பார்க்கிறோம் ஆண்டவரப்பா, ஒரு சோம்பேறியாக யாருமே இல்லாதபடி எடுத்து பயன்படுத்தினீர் ஆண்டவரே. பேதுரு சோம்பேறித்தனத்தோடு ஆண்டவரே வலையை போட்டு விட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தான். ஆனா என் தேவன் ஆண்டவரப்பா, அந்த சோம்பேறிக்கு மத்தியில் ஆண்டவரப்பா, ஆண்டவரே இதோ இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன் என்று சொல்லி அவனுக்கு தேவையான காரியத்தை உருவாக்கி ஆண்டவரே அனுப்பினீர் ஆண்டவரே. பைபிள்ல யாருமே சோம்பேறியாக பார்க்கல ஆண்டவரே. அது போல இங்க இருக்க வாலிபர்களை எடுத்து பயன்படுத்துங்க. இங்க இருக்க ஆண்டவரே மிட்-ஏஜ் மணிகளை எடுத்து பயன்படுத்துங்க. முனிதோர்களை எடுத்து பயன்படுத்துங்க. யாருமே சோம்பேறியா இல்லாதபடி எல்லாரையும் ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பயன்படுத்த போறதுக்காக கொடான கொடி சோத்திரம். எல்லாவற்றையும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.